எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். குழந்தைங்களா, இது ஒரு நல்ல செய்தியா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா, இன்னும் 2 வாரத்துல நீலாமாலா கதை முடியப் போகுது. கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகப்போகுது நீலாமாலா கதை ஆரம்பிச்சு. உங்களுக்குலாம் என்ன தோணுது? வாரா வாரம் ஒரு அத்தியாயத்த காத்திருந்து கேட்க பிடிச்சிருந்ததா? கஷ்டமா இருந்ததா? என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு சொல்றீங்களா? சரி, சரி. யாரோ ஒரு மனிதர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாலாவோட அப்பா தயாரா இருக்காரு. நீங்க தயாரா? யார் அவர்னு போய் பார்க்கலாமா? அத்தியாயம் 15. சோவியத் நாட்டில் நீலாமாலா. அடுத்த நாள் காலையில டாக்டர் சூரியசேகரோட கார்ல டாக்டர், நீலா, மாலா 3 பேரும் புறப்பட்டாங்க. யார் வீட்டுக்கு போறோம்னு டாக்டர் சொல்லல. டாக்டரோட இடது பக்கத்துல இருந்த புத்தகத்த நீலா பார்த்தா. டாக்டர், சோவியத் நாட்டுல 3 வருஷங்கிற இந்த புத்தகத்த நானும் மாலாவும் படிச்சிருக்கோம். சோவியத் நாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேராசிரியர் கனகலிங்கம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா. அடடே, நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்களா? இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? இந்த புத்தகத்தை எழுதின பேராசிரியர் வீட்டுக்கு தான். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. சோவியத் நாட்டுல 3 வருஷங்கள் இருந்தாரு. அவருக்கு ரஷ்ய மொழி நல்லா தெரியும். சோவியத் நாட்டுல பல மாணவர்களுக்கு அவர் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்காரு. அவரை பார்த்து பேசினா அவர் உங்களுக்கு நல்ல நல்ல யோசனையெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னாரு டாக்டர். கொஞ்ச நேரத்துல மயிலாப்பூர்ல இருக்கிற பேராசிரியர் கனகலிங்கம் வீட்ட போய் சேர்ந்தாங்க. நீலாவும் மாலாவும் நேரு பரிசு வாங்கியிருக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பேராசிரியர் அவங்கள மனமாற பாராட்டினாரு. அப்புறம், ரஷ்ய குழந்தைகள் இந்தியாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. நீங்க நம்ம நாட்டை பத்தி முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரஷ்ய குழந்தைகள் கேக்குற கேள்விகளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லுங்க. தெரியலனா தெரியலன்னு சொல்லிடுங்க. தப்பா மட்டும் எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த நாட்டை பத்தியும் மக்கள பத்தியும் சுருக்கமா சொன்னாரு. ஏன் சார், எங்களுக்கு தமிழ்ல தான் நல்லா பேச தெரியும். ஆங்கிலத்துல ஓரளவுக்கு பேசுவோம். ரஷ்ய குழந்தைங்களோட நாங்க எந்த மொழியில பேசுறது அப்படின்னு கேட்டா நீலா. நம்ம தேசத்த மாதிரியே சோவியத் நாட்டிலையும் பல மொழிகள் இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலையும் வெவ்வேறு மொழி பேசுவாங்க. பள்ளிக்கூடத்துல அவங்க அவங்களோட தாய்மொழிக்கு தான் முதல் இடம். 2வது மொழியா ரஷ்ய மொழிய கத்துக்கறாங்க. 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் ஏதாவது ஒரு அயல் நாட்டு மொழிய கட்டாய பாடமா கத்துக்கணும். பெரும்பாலான குழந்தைங்க ஆங்கிலம் கத்துக்கறாங்க. சில பேர் ஜெர்மன், பிரெஞ்சு இந்த மாதிரி மொழிகளையும் கத்துக்கறாங்க. அதனால ஆங்கிலம் தெரிஞ்ச குழந்தைங்க பல பேர் அங்க இருப்பாங்க அப்படின்னாரு பேராசிரியர். அப்புறம், உங்களுக்கு நடனம் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. சுமாரா ஆடுவாங்க. பள்ளிக்கூட விழாக்கள்ல 2 பேரும் சேர்ந்து ஆடியிருக்காங்க. ஆனாலும் நடன ஆசிரியர்லாம் வச்சு முறையா கத்துக்கல அப்படின்னு சொன்னாரு டாக்டர். நீலா கரக ஆட்டம் நல்லா ஆடுவா. நானும் அவளும் கொரவன் கொரத்தி டான்ஸ் ஆடி பள்ளி விழாவுல பரிசு கூட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா மாலா. அதையெல்லாம் நீங்க குழந்தைங்க முகாம்ல ஆடி காட்டலாம். ரஷ்ய குழந்தைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது சரி, உங்களுக்கு பாடத் தெரியுமா? 2 பேருமே சுமாரா பாடுவாங்க. இவங்க பள்ளியில ஒரு இசை ஆசிரியை இருக்காங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த சில பாடல்கள பாடுவாங்க அப்படின்னாரு டாக்டர். அப்புறம் என்ன, இவங்களுக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஆடலும் பாடலும் மொழி தெரியாதவங்கள கூட சுலபமா கவர்ந்துடுமே. இன்னொன்னையும் நான் சொல்லணும். ரஷ்ய நாட்டு குழந்தைகள் உங்களுக்கு சிறு சிறு பரிசுகள குடுப்பாங்க. நீங்களும் பதிலுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? முடிஞ்சா சில பரிசு பொருட்கள வாங்கிக்கிட்டு போறது நல்லது அப்படின்னாரு பேராசிரியர். அன்னிக்கு ஆரம்பிச்சு பேராசிரியர் சொன்ன மாதிரி இந்தியாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்யாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்ய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பல பரிசு பொருட்களை சேகரிச்சாங்க. பளிங்குல பண்ண தாஜ்மஹால், கருங்கல்ல பண்ண மகாபலிபுரத் தேர், கண்ணாடில பண்ண கபாலீஸ்வரர் கோவில், தந்தத்துல செஞ்ச யானை, தலைவர்களோட படங்கள் போட்ட தபால் தலைகள், தஞ்சாவூர் பொம்மை, இந்த மாதிரி சில பொம்மைகள், மகாத்மா காந்திக்கு பிடிச்ச 3 குரங்குகளோட பொம்மை, பைக்குள்ள அடங்குற மாதிரி அளவுல திருக்குறளோட ஆங்கில மொழிபெயர்ப்பு புத்தகம், காந்திஜியோட வாழ்க்கையை எடுத்து சொல்ற சித்திர கதை புத்தகம், இதோட இன்னும் சில சிறுவர் புத்தகங்கள், இப்படி எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோட மாலா வரைஞ்ச சில வண்ண ஓவியங்களையும் சோவியத் நாட்டுக்கு எடுத்துட்டு போக நீலா எடுத்து வச்சா. நீலாவும் மாலாவும் சோவியத் நாட்டுக்கு போறதுக்கு பலவிதமான ஏற்பாடுகளை பண்ணாலும் பள்ளி படிப்புல எப்பவும் போல நல்ல கவனம் செலுத்தி வந்தாங்க. வழக்கம் போல ஆண்டு தேர்வை நல்லா எழுதி சிறப்பா தேர்னாங்க. நீலா, மாலா, நளினி, ரவி 4 பேரும் கோடை விடுமுறைய பூங்குடியில குதூகலமா கழிச்சிட்டு ஜூன் 1 சென்னைக்கு திரும்பினாங்க. வரும்போது நீலாவோட அம்மா மீனாட்சியையும் கூடவே கூட்டிட்டு வந்தாங்க. சோவியத் நாடு போறதுக்கு 1 வாரம் முன்னாடியே
நீலா, மாலா, டாக்டர், நளினி, ரவி, மீனாட்சி அம்மாள் 6 பேரும் டெல்லி போயிட்டாங்க. டாக்டரோட நெருங்கின நண்பரான டாக்டர் இந்தர் சிங் அப்படிங்கிறவரோட வீட்ல தங்கி, அவரோட கார்ல டெல்லியில இருக்கிற முக்கியமான இடங்களையும், ஆக்ராவுல இருக்கிற தாஜ்மஹால், கண்ணன் பிறந்த மதுரா, இந்த மாதிரி சரித்திர பிரசித்தி பெற்ற இடங்களையும் பார்த்தாங்க. ஜூன் 15ஆம் தேதி டெல்லியில இருந்து சோவியத் நாட்டோட தலைநகரான மாஸ்கோவுக்கு நீலாவையும் மாலாவையும் அவங்களோட பரிசு வாங்கின 4 குழந்தைகளையும் கூட்டிட்டு போக விமானம் தயாரா இருந்தது. டாக்டர், நளினி, மீனாட்சி அம்மாள் 3 பேரோட பாதங்களை நீலாவும் மாலாவும் தொட்டு கும்பிட்டுட்டு விடை பெற்றாங்க. பெத்தவங்கள பிரிஞ்சு இவ்ளோ தூரம் போறாங்களே, 1 மாச காலம் பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்னெல்லாம் மீனாட்சி அம்மாளும் நளினியும் கவலைப்பட்டாங்க. ஆனா டாக்டர், இவங்க மட்டுமா போறாங்க, கூடவே 4 குழந்தைங்களும் போறாங்களே, இவங்கள பத்திரமா கூட்டிட்டு போக ரஷ்ய தூதரகத்தைச் சேர்ந்த ஒரு அம்மையும் போறாங்களே, சின்ன வயசுல இப்படியெல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு தைரியம் சொன்னாரு. டெல்லியில இருந்து மாஸ்கோ நோக்கி கிளம்பிச்சு விமானம். பரிசு வாங்கின 6 பேருக்குமே விமானத்துல போறது இதுதான் தடவை. சுமார் 4 மணி நேரம்தான் ஆயிருக்கும். அப்போ ரஷ்ய தூதரகத்திலேருந்து வந்தவங்க, என்ன குழந்தைங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாஸ்கோவை பார்க்க போறீங்க. மாஸ்குவா அப்படிங்கிற ஆற்றங்கரையில இந்த நகரம் இருக்கிறதுனால இதுக்கு மாஸ்கோன்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க 2 நாள் தங்குவோம், அப்புறம் ஆர்டெக் முகாமுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்கோல அவங்க பல இடங்களை சுத்தி பார்த்தாங்க. அவங்களோட உள்ளத்தை ரொம்ப கவர்ந்தது லெனின் மொசோலியம்ங்கிறது தான். ஒரு சதுரமான கட்டடத்துக்கு நடுவுல கண்ணாடி பேழையில லெனினோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. தூங்கறது மாதிரி இருக்கிற லெனினோட உருவம் கொஞ்சம் கூட கெடாம விஞ்ஞான முறையில பாதுகாக்கப்படுது. அத பார்த்ததும், மாலா, லெனின் இறந்த 50 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது, ஆனாலும் அப்படியே பத்திரமா வச்சிருக்காங்களே, இப்படி நம்ம காந்தி தாத்தா உடலையும் வச்சிருந்தா நம்ம எல்லாம் பாத்திருக்கலாம்ல அப்படின்னு ஏக்கத்தோட சொன்னா நீலா. 2 நாள் மாஸ்கோல தங்கின அப்புறம் கருங்கடலோட கரையில ஆர்டெக் முகாமுக்கு அவங்கள கூட்டிட்டு போனாங்க. அல மோதுற கடல், கடற்கரையில உயர்ந்த மலைகள், மலைச்சரிவுல அழகான கட்டடங்கள், சுத்தி பலவித மரங்கள், பல வகை பூச்செடிகள்னு இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அங்க போய் சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த ரஷ்ய குழந்தைகள் எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாயிட்டாங்க. விதவிதமான பேட்ஜ்களையும், சோவியத் நாட்டோட அற்புதமான காட்சிகளோட கூடிய அஞ்சல் அட்டைகளையும், வண்ண வண்ண தபால் தலைகளையும் பல ரஷ்ய குழந்தைகள் அவங்களுக்கு பரிசா கொடுத்தாங்க. ஆர்டெக்ல பல முகாம்கள் இருந்தது. ஒவ்வொரு முகாம்லயும் 40 சிறுவர் சிறுமியர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண் லீடர், பெண் லீடர்னு 2 லீடர்கள் இருந்தாங்க. இந்திய குழந்தைங்கள அவங்களோட முகாம்களுக்கு அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. டெல்லியில இருந்து வந்த சந்த்ரேஜும் நீரஜாவும் 6 ரோஜா செடிகளை பதியன் போட்டு பத்திரமா கொண்டு வந்திருந்தாங்க. அன்னிக்கு சாயங்காலம் நல்ல இடமா பார்த்து அங்க 6 பேரும் ஆளுக்கு ஒரு செடியா நட்டாங்க. ரஷ்ய குழந்தைகள் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. நேரு பரிசு வாங்கின நாங்க நேருக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா செடிகளை இங்க நட்டு வச்சிருக்கோம். இந்த செடிகள் நல்லா பூத்து பல மலர்களை தரப்போகுது. இங்க வர நண்பர்களுக்கு அந்த மலர்களை பார்க்கும் போதெல்லாம் நேரு மாமாவோட நினைவு வரும். அதோட எங்க நினைவும் வரும் இல்லையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா நீரஜா. முகாம்ல காலையிலயும் சாயங்காலமும் கட்டாய உடற்பயிற்சி நடக்கும். மத்த நேரங்கள்ல ரஷ்ய நண்பர்களோட சேர்ந்து மலை ஏறுவாங்க, நீந்துவாங்க, விளையாடுவாங்க, புதிர் போடுவாங்க. ஒருத்தரோட ஊரை பத்தி இன்னொருத்தர், மக்களை பத்தி, அவங்களோட பழக்க வழக்கங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ரஷ்ய குழந்தைங்களோட தேசபக்தி, ஒழுங்கு, கட்டுப்பாடு, தூய்மை இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இப்படி இருக்கணும், நம்ம தேச குழந்தைங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்திய குழந்தைகள் ஆசைப்பட்டாங்க. ஆர்டெக் முகாமுக்கு வந்த 5ஆவது நாள் நீலா மத்த இந்திய குழந்தைங்களோட காலையில உணவு சாப்பிட சாப்பாடு கூடத்துக்கு போனா. அப்போ அங்க இருந்த சுமார் 400 சிறுவர் சிறுமியர் நீலா உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள் அப்படின்னு வாழ்த்து கூறினாங்க. அன்னிக்குதான் நீலாவோட பிறந்த நாள்ங்கிறது அப்பதான் நீலாவுக்கே தெரிஞ்சுது. மாலாவும் மத்த இந்திய குழந்தைங்களும் கூட அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த முகாமுக்கு வர ஒவ்வொருத்தரோட பேரு, முகவரி, பிறந்த நாள், பிறந்த ஊர், இந்த மாதிரி விவரங்களை அங்க இருக்கிற பதிவு புத்தகத்துல தெரிஞ்சுக்கலாம். அன்னிக்குதான் நீலாவோட பிறந்த நாள்ங்கிறத அந்த புத்தகத்துல இருந்துதான் ரஷ்ய குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்த்தும் தெரிவிச்சாங்க. சில பேர் நீலாவோட கைய பிடிச்சு குலுக்கினாங்க, சில பேர் இனிப்பு வழங்கினாங்க, வேற சில பேர் மலர்கள் கொடுத்து சந்தோஷத்தை தெரிவிச்சாங்க. இப்படி 400 பேரும் சேர்ந்து வாழ்த்தின போது நீலா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அந்த முகாம்ல இருக்கிற ரஷ்ய குழந்தைகள் எல்லாரையுமே இளம் முன்னோடிகள் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அவங்க கழுத்துல சிவப்பு டை அணிஞ்சிருப்பாங்க. இந்திய குழந்தைங்களுக்கும் அவங்க சிவப்பு டை அணிவிச்சு அவங்களையும் கௌரவ இளம் முன்னோடிகளாக்கிட்டாங்க.
முகாம்ல இருந்தபோது இந்திய தினம் அப்படின்னு ஒரு நாளை கொண்டாடினாங்க. அதுல ஒரு காட்சி நடந்தது. 4 நாளுக்கு முன்னாடியே இந்திய குழந்தைங்களுக்கு ஏராளமான டிராயிங் தாள்களையும் அட்டைகளையும் வர்ண பெட்டிகளையும் கொடுத்திருந்தாங்க. கல்கத்தாவில இருந்து வந்த நரேஷ் யானை, மயில் மாதிரி பல வண்ணப் படங்களை அழகா வரைஞ்சிருந்தான். மாலாவும் நீலாவோட உதவியோட டெல்லியில பார்த்த குத்துப் மினார், செங்கோட்டை, ஆக்ராவுல பார்த்த தாஜ்மஹால் இந்த மாதிரி படங்களை அழகா வரைஞ்சிருந்தா. நேரு மாமா, லெனின் மாமா புத்தகத்துக்கு அவ வரைஞ்சிருந்த படங்களோட ஏற்கனவே அவ ஊர்ல வரைஞ்சிருந்த படங்களையும் காட்சியில வச்சாங்க. கேரளாவிலிருந்து வந்த ரேகா வரைஞ்சிருந்த உழவர், மீனவர், நெசவாளர், கதகளி நடனக் கலைஞர் இவங்களோட படங்களையும் ரஷ்ய குழந்தைகள் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த காட்சியில காந்திஜி, நேருஜி, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களோட படங்களும் வைக்கப்பட்டிருந்தது. அதோட இந்திய குழந்தைகள் கொண்டு வந்த பல கலை பொருட்களையும் ரஷ்ய குழந்தைகள் பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அன்னிக்கு கோஸ்த்ரோவையாங்கிற சதுக்கத்துல உயர்ந்த கம்பத்துல பட்டொளி வீசி பறந்தது இந்திய கொடி. இந்திய குழந்தைங்க ஜனகண மன கீதம் பாடி முடிச்சதும் அவங்களுக்கு ரஷ்ய குழந்தைகள் வாழ்த்து சொன்னாங்க. மாலையில இந்திய குழந்தைங்களோட கலை நிகழ்ச்சி நடந்தது. ரேகாவோட கதகளி நடனமும் நீலாவோட கரகாட்டமும் ரஷ்ய குழந்தைங்கள ரொம்பவும் கவர்ந்தது. நாய், பூனை, கோழி கத்துறது மாதிரியும், ரயில், ஸ்கூட்டர், ஏரோப்ளேன் வேகமா போறது மாதிரியும் நரேஷ் மிமிக்ரி பண்ணான். சந்திரேஷ் மேஜிக் நிபுணரா வந்து பல மாயாஜால வித்தைகளை செஞ்சு காட்டினான். நீரஜா நேருஜிய மாதிரி வெள்ளை உடை அணிஞ்சுக்கிட்டு தலையில வெள்ளை தொப்பி வச்சுக்கிட்டு மேடைக்கு வந்தா. அவ தோள்ல ஒரு வெள்ளை புறா இருந்தது. சமாதானத்துக்கு அறிகுறியான அந்த புறாவை பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே குதூகலம். அப்போ ஒரு ரஷ்ய சிறுமி மேடைக்கு ஓடி தன் கையில இருந்த சிவப்பு டைய நேருவா நடிச்ச நீரஜா கழுத்துல கட்டிட்டா. அப்போ இடைவிடாம கைத்தட்டி எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை தெரிவிச்சாங்க. 1961ஆம் ஆண்டு நேருஜி இங்க வந்தப்போ அவருக்கு சிவப்பு டை கட்டியதா புத்தகத்துல படிச்ச. அது இப்போ என் நினைவுக்கு வந்தது. அதனாலதான் நேரு மாமாவை மாதிரி வந்த சகோதரி நீரஜாவுக்கு டை கட்டிட்ட அப்படின்னா அந்த சிறுமி. இந்திய குழந்தைகள் தங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை தனியாவும் சேர்ந்தும் பாடினாங்க. எல்லாத்தையும் விட நீலாவும் மாலாவும் ஆடின கொரவன் கொரத்தி நடனத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. முகாம் முடியறதுக்கு முதல் நாள் சாயங்காலம் ரஷ்ய குழந்தைகள் நடனங்கள் ஆடியும் பாடல்கள் பாடியும் எல்லாரையும், குறிப்பா இந்திய குழந்தைங்கள சந்தோஷப்படுத்தினாங்க. 30 நாளும் 30 நிமிஷமா ஓடிடுச்சு. இந்திய குழந்தைகள் கிளம்ப விடை பெறும்போது நிறைய ரஷ்ய குழந்தைகள் அவங்களுக்கு பரிசுகளை வழங்கினாங்க. இந்திய குழந்தைங்களும் அவங்க கொண்டு வந்த பரிசுகளை நண்பர்களுக்கு கொடுத்தாங்க. பிரிய மனம் இல்லாம பிரிஞ்சாங்க. மகிழ்ச்சியோடு செல்லுங்கள், மறுபடியும் வாருங்கள்னு பாடி ரஷ்ய குழந்தைகள் வழி அனுப்பினாங்க. நீலாவும் மாலாவும் டெல்லிக்கு திரும்பறதுக்கு முதல் நாளே டாக்டர் சூரியசேகரும் நீலாவோட அம்மா மீனாட்சியும் டெல்லிக்கு வந்துட்டாங்க. விமானம் வரதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே விமான நிலையத்தை அடைஞ்சாங்க. விமானம் வரும் சத்தம் கேட்ட உடனே, அதோ நம்ம நீலா மாலா வர்ற விமானம் வந்துடுச்சு அப்படின்னு குழந்தைய மாதிரி குதூகலத்தோட சொன்னாரு டாக்டர். மீனாட்சி அம்மாளும் ஆவலா விமானம் இறங்கறத பாத்துட்டு நின்னாங்க. விமானத்திலேருந்து பல பேர் இறங்கினாங்க. அவங்களுக்கு பின்னாடி பரிசு வாங்கின மத்த 4 குழந்தைங்களும் இறங்கினாங்க. டாக்டரும் மீனாட்சி அம்மாளும் எங்க நம்ம குழந்தைங்க ஆவலா உத்து பார்த்தப்போ மாலா விமானத்துல இருந்து இறங்கறது தெரிஞ்சுது. அதோ மாலா அப்படின்னாரு டாக்டர். நீலா எங்க? மாலாவும் ரஷ்ய தூதரகத்தைச் சேர்ந்த அம்மையாரும் நீலாவ அணைச்சபடி கூட்டிட்டு வர்றது தெரிஞ்சது. நீலாவ பார்த்ததும் டாக்டர் திடுக்கிட்டாரு. என்ன இது? நீலாவோட வலது கண்ல கட்டு. நீலாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கதறிட்டாரு. என்ன, நீலாவோட கண்ணுல கட்டா அப்படின்னு துடிச்சு போனாங்க மீனாட்சி அம்மாள். என்ன குழந்தைங்களா, இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்னும் ஒரே ஒரு அத்தியாயம்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கா, சோகமா இருக்கா? சரி, நீலாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற கவலையில இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்த அத்தியாயத்துல என்ன நடக்குதுன்னு கேக்கலாம். சரியா? அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.